ஹாய் கைஸ், வெல்கம் டு G2G vlog. நம்ம சேலம் தான் போகிறோம், வாங்க போயிருக்கு. டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே வந்துட்டு டீ குடிக்கிறான். அடுத்த ஸ்டாப்பிங் மேல்மாத்தூர் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பணும். இங்கே பார்த்தீங்களா சொல்கிறாங்க பண்ணுற வேலையை மக்களே, இது நாங்கள் எல்லாம் மக்களே. கிரீஷ்மா, இதெல்லாம் என் கிரீஷ்மா வச்ச ஜஸ்ட் ஃபார் ஃபன். வெல்கம் டு G2G vlog ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா எங்கள் அப்பா குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். இது நாமக்கல்லில் இருக்குது. அடுத்த நாள் வந்து நம்ம எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். இது எங்கே இருக்குன்னா அங்காள பரமேஸ்வரி நாமக்கலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கும் போது இங்கே ஒரு பாலம் வரும், காவேரி ஆற்று பாலம். அங்கே வந்து நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க. தண்ணி வந்ததுக்கு நன்றி சொல்லி தாலி பிரித்து கட்டி பொங்கல் வச்சு நான்வெஜ் பண்ணி எல்லாம் கும்பிடுவாங்க. எங்களை கூப்பிட்டாங்க, எங்களுக்கு டைம் இல்லை, கோயிலுக்கு போகணும்னு சொல்லி வந்துட்டோம். இது அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கதான் வந்து எனக்கு பரமேஸ்வரின்னு பேர் வச்சாங்க. எனக்கு ஏன் அப்படி வச்சாங்கன்னா, அங்க எங்க அம்மா 9 months பிரெக்னெண்டா இருக்கும் போது அங்க போயிருந்தப்போ அங்க ஒரு ஊமை பையன், வாய் பேசாத பையன் வந்து இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, எழுந்துச்சு படிக்கட்டுலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அம்மானால முடியாம நின்றுட்டு தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அங்க இருந்து வந்து ஒரு பூசாரி வந்து, நீ இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடியே இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னப்போ அந்த பையனுக்கு வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அவர் வந்து எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு, அம்மா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பாக உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், அந்த பொம்பளை பிள்ளைக்கு நீ பரமேஸ்வரின்னு தான் பேர் வைக்கணும், இங்கே தான் நீ ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டாங்க. எனக்கு அங்கே தான் அதனால பரமேஸ்வரின்னு பேர் வந்துச்சு. ஸோ பேர் வச்சதுனால எனக்கு கோவம் வருதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பரமேஸ்வரின்னு இருக்கவங்க கோவமாக இருக்காங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இங்கே எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கோட்டையன் இன்னொரு தெய்வத்துக்கு போகிறோம், எங்கள் அப்பாவோட இன்னொரு குலதெய்வம். அங்கே அவர் வந்து 200 ஏக்கர் பரப்பில் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு, கோட்டையன். இவர் எப்படின்னா சோழரோட சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர். இவர் தான் வந்து படை தளபதி அப்படி இருந்தவங்க. இவர் வந்து இங்க கோட்டையை கட்டிட்டு இவர் உள்ள வாழ்ந்துட்டு மக்களை காப்பாத்திட்டு இருந்திருக்காரு. இவரோட குலதெய்வமும் அங்காள பரமேஸ்வரி தான். இவர் முகலாயரோட சந்தையப்போ அந்த முகலாயர்கிட்ட இருந்து இங்க இருந்த மக்களை இவரை காப்பாத்திட்டு இவரை வந்து வீழ்த்திட்டாங்க. ஸோ இவர் இறந்ததுனால இவர் இறந்து போன அந்த ரத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரத்தத்துல விபூதி பண்ணி தான் இங்க வச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து வீரரா இருந்து இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த கோயில் கட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க அப்பா கட்டின ஷெட்டு. 50 years பேக் எங்க அப்பா இது கட்டினார். அது வரைக்கும் யாரையும் கட்டவில்லை. இவர் தான் இந்த கோட்டையண்ணன். இந்த அதுக்கப்புறமேல் இப்போ நிறைய ஷெட் வந்துருச்சு. இந்த கோட்டையண்ணன் சாமி பார்க்கறதுக்கு தான் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே எல்லாம் பூஜை முடிஞ்சிச்சு. 3 minutesக்குள்ளே பேசணுனால என்னால் முழு கதை சொல்ல முடியல. எனிஹவ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.